என்னை வந்து பைக்கும் ஓட்ட விட மாட்றீங்க. அது போக வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணவும் விட மாட்றீங்க. என்ன நடிக்கவும் விட மாட்றீங்க. இதில நான் என்னதான் பண்ணேன்? இதுக்கு மேல சாகணும் அப்படின்னு நெனச்சாலும் அதுவும் வந்து தப்பு. என்ன வாழவும் விட மாட்றீங்க, வளரவும் விட மாட்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மன உருக்கத்தோட வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதில அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து அவ்வளோ வந்து போலீஸார் வந்து என்ன அவ்வளோ பரபரப்பா வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தாலே போதும், நான் கண்டிப்பா அங்க வந்திருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து நான் ஒரு தடவ லடாக் போயிருக்கும்போது, அப்போ வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு தடவ ஃபோன் வந்திருந்தது. இந்த மாதிரி நீங்க நேர்ல வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு குடுத்து, உடனே லடாக்ல என்னோட வேலைகள் எல்லாத்தையுமே நான் அப்படியே போட்டுட்டு தான் நான் நேரா அங்க வந்தேன். வந்து அவங்கள பார்த்து என்ன அப்படிங்கிறதையும் நான் கேட்க தான் செஞ்சேன். அதே மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாலே போதும், நான் கண்டிப்பா வந்திருப்பேன். இத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி என்ன வந்து ரொம்ப நெகட்டிவ் பப்ளிசிட்டிய வந்து ரொம்ப பண்றாங்க. என்ன வந்து ரொம்ப நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி